மிக சரியாய் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ மக்களே, இந்த வீடியோ நீங்க பார்த்ததனுடைய நோக்கம், இந்த வாரம் விசேஷமாய் இதை குறித்து தான் நாம் கலந்து ஆலோசிக்க போகிறோம் என்றால், இதுதான் பரவலாய் இந்தியாவில மாத்திரமல்ல, பரவலாய் உலகம் எங்கிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயம். நான் உங்களை கேட்டு விரும்புகிறேன், நீங்கள் சொல்ல முடியும் கண்டிப்பாய் இவ்வுலகத்திலே கஷ்டம் இல்லாதவர்கள் யார்? யார் ஒருத்தர் சொல்ல முடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு? எல்லோருமே வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்களை கடந்து செல்கிறார்கள். ஆனால் அநேகர் அதை வேறு விதத்துல வேற கண்ணோட்டத்துல எடுத்துக்கொள்றாங்க. அதாவது அவங்களுடைய தலைவிதி, அவங்களுடைய தலையெழுத்து, இல்ல அவங்க செய்த ஒரு தவறினுடைய வினையை, பலனை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதா நினைக்கிறாங்க. சில பேர் இது வாழ்க்கையில சகஜம் என்ற மனப்பான்மையிலே இருக்கிறார். நண்பர்களே, ஆனால் நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே நிரூபிக்கும்படி இருக்கிறேன். இன்றைக்கு விசேஷமாய் என்னோடு பாஸ்டர் நரேஷும் இணைந்திருக்கிறார். இந்த பகுதியை குறித்து நாம் கலந்து ஆலோசிக்கும்படி. காரணம், இது உங்கள் வாழ்க்கைக்கான சரியான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை அமையும். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படி. வணக்கம் பாஸ்டர் நரேஷ். வணக்கம் பாஸ்டர். வணக்கம் மக்களே. மிக நிச்சயமா பாஸ்டர், நாம் இந்த நேரம் எதை குறித்து பேசிட்டு இருக்கோம் மக்களை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை சாபத்துக்குள்ளாக இருக்கவோ அல்லது அழிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கவோ, தேவன் அவர் வார்த்தையை வாக்களிக்கணும். தேவன் சொன்ன வார்த்தையான பாஸ்டர், ஜீவனையும் பரிபூரணத்தையும் தருவேன். இந்த பரிபூரணமானது தேவன் உங்க வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டுமல்ல. சில நேரம் நினைக்கலாம் பரிபூர்ணம் பண வாழ்க்கையில் மட்டும். இல்ல, இது உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் சிறந்ததை இந்த கொடுக்க முடிய விரும்புகிறார். உங்களுடைய தலையெழுத்து, உங்களுடைய விதி, இதுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டிய விதம், நான் இப்படியாதான் பிறந்தேன், இப்படியாதான் இடத்துல மறிப்பேன், இப்படியான பல வார்த்தைகளை மக்கள் இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. மக்கள் கேட்பது மட்டும் இல்ல, அந்த வாழ்க்கையை ஏத்துட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு நபருடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கும். இந்த நேரம் நீங்க ஒரு சாட்சி இடத்துல பார்க்க முடியாது நான் விரும்புறேன். இந்த சாட்சி வேறு யாருடைய சாட்சியும் கிடையாது. என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக என்னுடைய சொந்த தாயார் எப்படியான சூழலில் இருந்தாங்க, தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதற்கு முன்பாக. ஆனா தேவனோடு சேர்ந்து அவர்களுடைய கவலையை எப்படியா நிறுத்தினார். தேவன் இன்று எங்களுடைய குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுடைய முழு வாழ்க்கை இப்படியாய் மாற்றப்பட்டது. என் தாயுடைய சாட்சியத்தை நீங்க கேட்கலாம். நீங்க தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையிலும் பார்க்கும்படியாக. நான் முதல்ல ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மனசுல அதிகமான குறையா இருந்தது. கவலை அதிகமா இருக்கும், பயம் அதிகமா இருக்கும். என்னால தனியாக எதுவும் செய்ய முடியாது, ரொம்ப தாழ்வு மனப்பான்மையா இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் செய்ய போறோம் அப்படின்ற ஒரு பயம் நிறைய இருந்தது. அந்த நேரத்துல என்னுடைய கணவருக்கு சரியான வருமானம் கிடையாது. அவர் ரொம்ப நெருக்கமான சூழ்நிலையா இருந்தது. எங்க குடும்பமே ரொம்ப என்ன செய்யறது அப்படின்ற ஒரு வழி இல்லாம இருந்தோம். அடிக்கடி லாக்டவுன் ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க கம்பெனி. அந்த நேரத்துல வருமானம் இல்லை. அந்த நேரத்துல பிள்ளைங்க எல்லாமே வளர்ந்துட்டாங்க. வளர்ந்துட்டு மகளுக்கு திருமண ஏற்பாடு நடந்தது. அந்த திருமண ஏற்பாட்டுல என் மகளுக்கு விருப்பமே இல்லை. நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிடுச்சு. ஆனா என் மகன் ஏத்துக்க மாட்டேன்ட்டான். அந்த நேரத்துல ரொம்ப தலைவலி அதிகமாயிடுச்சு. எனக்கு தலைவலி, உடம்பு ரொம்ப சரியில்லாம ஆயிட்டேன். அப்போதான் என்னுடைய மகன் ஆலயத்துக்கு வந்துட்டு இருந்தார். அவர் மூலயமா நான் ஆலயத்துக்கு வந்தேன். அம்மா நீங்க வாங்கன்னு சொன்னாரு. அந்த நேரத்தை வந்த பிறகு என்னுடைய முதல் ஜபத்திலேயே எனக்கான உடல்நிலை அந்த தலைவலி பாரம் குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த திருமண வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக, அவருடைய நல்வாழ்க்கைக்காக நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். தொடர்ந்து இதை போராடிட்டே இருந்தேன். அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக எல்லாம் அமைஞ்சது. இருந்தாலும் தேவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அவருடைய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு போதகர் பேசும்பொழுது, பைபிள் வாசனங்கள் வாசிக்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவருடைய ஆவி இருந்தால் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தேனை, நீங்க தான் எனக்கு எல்லாமே முதலாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே, என்னோட குடும்பம், என்னுடைய பிள்ளைகள் எல்லாமே. அதனால நீங்க எனக்குள்ள இருங்க ஆண்டவர், எனக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இரவுல ப்ரேயர் பண்ணுவேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு நாள் ஊழியத்துக்கு போகிறதுக்காக போவோம். சனிக்கிழமையில ஊழியமும் தொடர்ந்து செய்வேன். அப்போ மக்களுடைய குறைகளை பார்க்கும்பொழுது என்னுடைய குறைகள் ஒன்றுமே இல்லைன்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு எனக்குள்ள சரியான தைரியம், பலன் எல்லாமே கிடைச்சது. எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை இது வரைக்கும் அனுபவிக்க முடியாது. இன்றைய வரைக்கும் நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனையோ இவ்வளோ பலன் பட்ட ஒரு மகளாக இருக்கேன் நான். இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுல பெரிய சாட்சி உள்ள மகளாக இருக்கேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நடந்திருக்கு. இப்போ என்னோட குடும்பமும் நல்லா இருக்கு. என்னுடைய இன்னொரு மகன் போதகரா மாதிரி இருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ அற்புதமான ஒரு விஷயம் பாஸ்டர் நரேஷ். அதாவது நான் இதை குறித்து யோசிக்கல. அதாவது இந்த சாட்சி எதுவும் கேள்விப்பட்டதோ உருவாக்குனதோ இல்லை.
சொந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சாட்சி. அவருக்கு தெரியும் அவர் தாய், அவங்க குடும்பம் கடந்து சென்ற சூழ்நிலை. எனவே இன்னைக்கு இந்த சாட்சியை பார்க்கும்பொழுது கண்டிப்பாய் பாஸ்டர் நேரா சொன்னீங்க, அந்த சமயத்துல யோசிச்சு பார்த்திருப்பீங்க. அந்த காலகட்டங்கள் எப்படி இருந்தது? அந்த நேரத்துல குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தது? தாயினுடைய நிலைமை எப்படி இருந்தது? கண்டிப்பாய் பழைய நினைவுகள் வருகிறது. ஒரு போதகராய் ஆலயத்துல அவங்கள வரவேற்ற பொழுது அவங்க மனநிலையை குறித்து இந்த நேரம் என்னாலும் எங்களாலும் கண்டிப்பா யோசிக்க முடிகிறது. நண்பர்களே, இந்த ஒரு சாட்சி மாத்திரமல்ல, பல இந்த மன அழுத்தத்தினால, பிரச்சனையின் போராட்டத்தினால் தற்கொலை வரைக்கும் செல்கிறார். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இது இது வந்து ஒரு காமனான விஷயமா கூட இன்னைக்கு இருக்கு இல்லையா பாஸ்டர் நரேஷ்? மிக நிச்சயமா பாஸ்டர். ஒரு விஷயமானதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை முன்பு பின்பு என்று 2 பகுதியை நம்ம பிரிக்க முடியும். எப்படியாக? தேவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக, தேவனை தெரிந்து கொண்டது பின்பாக. இன்னைக்கு மக்கள் பலர் எங்களோட பிரச்சனையை பேசும் பொழுது சில நேரம் அந்த பிரச்சனையானது இந்த இடத்துல எங்களுக்கு மிகப்பெரியதா தெரியறது இல்லை, குறிப்பா எனக்கு. ஆனா முன்னாடி இந்த சூழ்நிலை அப்படியானதா இல்ல. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சூழ்நிலை, ஒரு சின்ன கடினம், தூக்கமில்லாத இரவுகள், பயம், பதட்டம். நீங்க சரியா மக்களை யார் இப்படியான சூழலை கடந்து போயிட்டு இருக்கீங்களோ, இதுதான் நான் ஒரு நாள் இடத்துல கடந்து போனது. என்னுடைய குடும்பத்திற்குள்ளாக கூட, என்னுடைய தாயாரும் கூட. ஆனா இன்னைக்கு நாங்க ஜெயிக்கக்கூடியவரா இருக்கோம். ஏன்? ஏன்னா எங்களுடைய பலன் எங்கு யாரிடத்துல இருந்து வரக்கூடியது அறிந்தவரா இருக்கும். சரியா? இதுதான் உங்களுக்கு கூட இந்த நேரம் நான் கற்றுக் கொடுக்க முடிய இடத்துல விரும்புகிறோம். மிக சரியா. நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் இதான் மக்களே. இது வந்து ஒரு புத்தகத்துல படித்ததல்ல அல்லது கேள்விப்பட்டதல்ல. நாங்கள் கண்கூடாய் மக்கள் வாழ்க்கையில பார்த்தது, பார்த்து கொண்டிருப்பது. இதோ நீங்கள் பார்க்கும்படியா இன்னொரு சாட்சி. இந்த சமயம் கீழே உள்ள தொலைபேசி எண்ணை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவையானால், மேலும் நீங்கள் உங்கள் ஜெப விண்ணப்பத்தை எங்களுக்கு அனுப்ப விரும்பினால் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அதற்காக ஜெபிக்கும்படி நீங்கள் விரும்பினால் உடனடியாய் நீங்கள் இந்த நேரம் செய்யலாம். ஒரு ஊழியக்காரர் தயாரா இருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பத்தை எடுத்துக்கொள்ளும்படி, உங்களுடைய பெயர்களை குறிப்பெடுத்துக் கொள்ளும்படி. இந்த மக்களுக்கு நடந்தது கண்டிப்பாய் மக்களை உங்களுக்கும் நிச்சயமாய் நடைபெற முடியும். மேலும் மறந்து விடாதீர்கள், இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஒரு விசுவாசத்தின் ஜெபத்தை செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு ஒரு பாத்திரத்துல அல்லது ஒரு கோப்பையில தயார்படுத்திக் கொள்ளுங்க உங்க சௌகரியத்து பிரகாரமாய். நிகழ்ச்சியின் இறுதியிலே நாம் ஒன்று சேர்ந்து அதை ஆஸ்வதிக்க போகிறோம். இதோ உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்பதற்கான இன்னொரு ஆதாரம். என்னுடைய பெயர் கத்தியானி. என்னுடைய அன்பின் வாழ்க்கையின் பிரச்சனையினால நான் தற்கொலையின் முயற்சி எடுத்தேன். எனக்கு அந்த தருணத்தில் 22 வயது. எனக்கு ஒரு சின்ன பெண் இருந்தா. எனக்கும் என் கணவருக்கும் உறவானது சரியா இல்லாமல் இருந்தது. எப்பொழுதும் வாக்குவாதம், சண்டைகள் இருக்கும். நான் தனிமையில் இருப்பேன். இதன் காரணமாக எனக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாச்சு. அதனால் நான் என்னை தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய மகள் தூங்கிட்டு இருப்பா. நான் இறந்துடணும், நான் செத்துடணுங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளாக பலமாக ஒழிச்சிட்டு இருந்தது. நான் ரொம்பவும் தனிமையில் இருந்தேன். எனக்கு யாருமே இல்லாத காரணத்தினால நான் எதையாவது செஞ்சு என்னை மறிச்சுக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த தருணத்தில் என் மகளுக்கு 1 வயது இருக்கும். நான் அவளை தூங்க வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கிற எல்லா மாத்திரையும், எனக்கு எத்தனை மாத்திரை இருக்கும்லாம் தெரியாது, ஆனால் எல்லா மாத்திரையும் ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டுப்பேன். அதன் பிற்பாடு எனக்கு வயிற்றில் மிக பயங்கரமான வலி உண்டாச்சு. அதன் பிற்பாடு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். நான் நினச்சேன், ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை நான் என் குடும்பத்தாருக்கும் சொல்ல விரும்பல, நான் யாருக்கும் சொல்ல விரும்பல, எனக்கு மட்டுமே வச்சுக்க விரும்பினேன். நான் மறிச்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு நாள் என்னுடைய மச்சினிச்சி என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த தருணத்தில் நான் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கல. அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நான் கடமைக்கு நான் வந்தேன். பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனால் நான் வீட்டுக்கு போன பிற்பாடு பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆலயத்துக்குள்ளே நான் பலமாக உணர்வேன், ஆனால் வீட்டுக்கு போன பிற்பாடு முற்றிலுமாக வித்தியாசமாக உணர்வேன். ஆனால் இன்னைக்கு நான் இது ரொம்பவும் கவனமாக எடுத்துக்கொண்டேன். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். நான் தொடர் சங்கிலி ஜபங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த தருணத்தில் என்னுடைய சிந்தனையானது வேறப்பட்டிருக்கு. நான் ரொம்ப பலமாக இருக்கேன். ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன், கீழ்ப்படிஞ்சேன்.
தற்கொலை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவா இருக்காரு. என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தணுங்கிறதுக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை நான் செஞ்சேன். இப்போ அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்காரு. இனிமேலும் குடிக்கிறது கிடையாது. நான் அவரை முன்பாகவே ஆலயத்துக்கு அழைச்சிருந்தேன், ஆனால் அவர் வர விரும்பலை. ஆனால் தொடர் சங்கிலி ஜெபத்தின் பலனா அவரே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய் நான் தொடர்ந்து கூப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ தேவன் என்னுடைய திருமணத்தை ஆசீர்வச்சிருக்காரு. இப்போ நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். என் கணவர் முன்பை போல கிடையாது. அவர்கிட்ட நான் முன்னேற்றத்தை பார்க்குறேன். நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறோம், நிறைய பேசுகிறோம். அவர் இனிமேலும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறது கிடையாது. அவர் என் கூட வீட்டில் இருக்காரு. நான் என் கணவர் கூடயும் என்னுடைய பிள்ளைகளோடையும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றிருக்கேன். இந்த சாட்சி நம்ம எல்லோருடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு சாட்சி. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுறோம், ஏன்னா அந்த ஆத்மா காப்பாற்றப்பட்டிருக்கிறது, குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இன்றைக்கு மக்கள் அநேகர் பலதரப்பட்ட கஷ்டத்தில் இருப்பது உண்மை. இந்த நேரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கூட எப்படிப்பட்ட ஒரு துன்பத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும். ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள இருந்து நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கலாம். மருத்துவமனையில படுக்கையில மருத்துவர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டை கையில வைத்து கொண்டு சோகத்தோட அந்த ரிப்போர்ட்டை நீங்க கையில பார்த்துட்டு இருக்கலாம். வீட்டுல நீங்க உங்களுடைய உடலுடைய தகுதியை குறித்து கொடுக்கப்பட்ட அறிக்கையை கையில வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. கவலை, வேதனை, கஷ்டம். நண்பர்களே, உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். இந்த நேரம் நான் ஒரு விசேஷமான காரியத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியுமா என்பது உங்கள் கேள்வியா இருந்தால் எங்களுடைய பதில் கண்டிப்பா இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியும். தீராத பிரச்சனைகளும் தீர்க்கப்பட முடியும். மிக நிச்சயமாக மக்களே, உங்களுடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், கவனிங்க, உங்ககிட்ட தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கோம். பல சூழ்நிலைகள் உங்களுடைய குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம், உங்க கணவரால, உங்க மனைவியால, உங்களுடைய பிள்ளைகளால ஜெயிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையாக, ஒருவேளை உங்க மருத்துவர் இந்த வியாதி தீர்க்கப்பட முடியாது. நிச்சயமா இதுதான் பல மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில கேட்கக்கூடிய வார்த்தையானதா இருக்கும். முடியாது, நடக்காது. ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையை கவனிப்பீங்கன்னா உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட முடியும். தேவன் உங்களுடைய வாழ்க்கை இடத்துல மாற்ற முடியும். பல சாட்சிகளை நீங்கள் இடத்துல ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறது போல, இன்னும் பார்க்க போவது போல, தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இடத்தை செய்தது போல இந்த நேரம் உங்களுக்கு இந்த வாய்ப்பானது இடத்துல கொடுக்க முடியாது. மிக நிச்சயமாக இந்த நிகழ்வு நீங்க தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு மிக சிறப்பான நிகழ்வாக இடத்துல அமையும். கண்டிப்பா சொன்னாரு. இதுதான் அந்த பெண்மணி பைபிள்ல நம்ம வாசிக்கிறது. பெண்மணி செய்தாங்க இல்லையா, உதிரப்போக்கு வியாதியால கஷ்டப்பட்ட பெண்மணி. அதாவது யாரு சொன்னது அவங்களுக்கு, நீங்க போய் இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவீர்கள். நண்பர்களே, விசுவாசம் தனித்துவமான, அதாவது நான் நீங்க இப்படிதான் செய்யணும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு இதுதான் வழி இல்லை. விசுவாசம் தனிப்பட்டது. நீங்க எப்படி வேணாலும் விசுவாசத்தை உபயோகப்படுத்தலாம். சில பேர் ஆலயத்துல தீர்மானித்தாங்க, நான் வந்து அந்த ஆடையை தொடுவேன், அந்த பெண்மணி செய்ததை போல எனக்கு அதிசயம் நடக்கும். சில பேர், நான் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பேன், எனக்கு அற்புதம் நடக்கும். உங்கள் சொந்த விசுவாசம். ஆனா வார்த்தையின் அடிப்படையில இதுதான் நம்ம வெள்ளிக்கிழமை ஆலயத்துல செய்து கொடுக்கிறோம். தீர்க்க முடியாத காரியங்கள் தீர்க்கப்படும்படி விசேஷமாய் நீங்கள் யார் இந்த ஆவிக்குரிய பாதிப்புகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், தற்கொலை, மன அழுத்தம் அல்லது தோல்வியான எண்ணம், இதோ நான் இந்த அழைப்புகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், விலாசத்தை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். உங்கள் மேலும் விளக்கங்களுக்கோ விவரங்களுக்கோ தொலைபேசியிலே, வாட்ஸ்அப்பிலே எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கு உதவ நாங்கள் மிகுந்த ஆவலோடு இங்கே இருக்கிறோம். இந்த நேரம் இந்த வீடியோவை தொடர்ந்து நான் ஒரு சாட்சியோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும். 12 வருஷம் எல்லாவற்றையும் இழந்த அந்த பெண் அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, ஆனா நான் போய் இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுஸ்தமாவேன். நீங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை எல்லாமே நீங்க இழந்திருக்கலாம், இழந்துட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆவிக்குரிய விடுதலையில எங்களோட இணைவீர்களானால் என்னால் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும், நீங்களும் சக்தியை அனுபவிக்க முடியும். உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள் யார் அப்படி கஷ்டப்படுறாங்க, ஆவிக்குரிய பாதிப்பினால், மாந்திரீகத்தினால, சாபத்தினால, தோஷத்தினால, நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை எங்களோட இணைய மறக்காதீர்கள். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர்.
ஒவ்வொரு நாளும் அபிஷேகப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வாரம் விசேஷமாய் நடைபெற போகிறது. மிக சரியா மக்கள், இதுதான் உங்களுக்கான அழைப்பு. இந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய மிக சிறப்பான கூட்டங்கள் ஒவ்வொன்றிலும் நீங்க பங்கேற்கலாம். தேவனுடைய வல்லமை பார்க்க நீங்க நேரத்தை குறித்துக் கொள்ளலாம். காலை 8 மணிக்கு நம்முடைய கூட்டமானது இருக்கும். அதே பிரகாரம் 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு நம்முடைய மிக விசேஷமான கூட்டம் மாலை 7 மணிக்கு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், வெள்ளிக்கிழமை வரை என்னால் இடத்துல காத்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. உங்களுக்காக நாங்கள் உதவி செய்ய இந்த இடத்துல இருக்கிறோம். நீங்க இந்த நேரம் தொலைபேசி எங்களை குறித்துக் கொள்ளலாம். எங்களோட பேச விரும்புறீங்களா, எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நீங்க திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த நாளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் வழிநடத்தலும் உதவியும் இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராக இருக்கிற தாராளம் வரலாம். மிக நிச்சயமா பாசம். மக்கள் எந்த உதவியானதை பெற்றுக்கொள்ள விரும்புறாங்களோ தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போகிற ஒரு நபருடைய சாட்சியை போல கூட விசுவாசத்தை குறித்து நம்ம பேசணும். அந்த நபர் தீர்மானிச்சாங்க, இந்த பெண்ணுடைய சாட்சியில மக்கள் கற்றுக்கொள்ள போறாங்க, இந்த பெண் என்ன செய்தாங்கன்றதையும் கூட மிக நிச்சயமா கண்டிப்பாய் நம்ம அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்துல இருந்தே பேசிக்கொண்டு வருகிறோம் பாசனர். அதாவது இந்த பெண்ணுடைய சாட்சி இன்னும் மக்களுக்கு தெளிவா, ஒரு இளம் வயது சந்திக்கிற கடந்து போற நிலைமை தான் இன்னைக்கு இந்த பெண்ணுடைய நிலைமை. அதாவது காதல் பிரச்சனையில ஒருத்தரை நேசித்த பிரச்சனையில் ஆக்கப்பட்டு, அதனால மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு, இனி எத்தனை பேர் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி சூழ்நிலை சந்திக்கிறாங்க. அதாவது ஒரு இளம் வயதுல உள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ தனக்கு ஆலோசனையா பெற்றோர் அணுகணும்னு விரும்புறாங்க. ஆனா பெற்றோர் வேற ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தனியா இருக்கிறேன், இப்ப எங்க அம்மாட்ட பேசுறதா எங்க அப்பாட்ட பேசுறதா, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்ப நான் என் பிரச்சனையை போய் அவங்க கிட்ட சொல்லலாம், அவங்களுக்கு இன்னும் நான் பிரச்சனையை கொண்டு வந்துருவேன் அப்படின்னு எத்தனை பேர் இந்த மாதிரி இன்னைக்கு நினைக்கிறாங்க. இவரும் அப்படிதான் நினைத்தார். எப்படி நான் என் பெற்றோர்கிட்ட இதை கொண்டு போறது, அவங்க வேற ஒரு பிரச்சனையில இருக்காங்க. தன் பிரச்சனையை தானே தீர்த்து கொள்ள முடிவெடுத்து வேற ஒரு பெரிய பிரச்சனையில அவர் மாட்டிக்கொண்டார். நண்பர்களே, மிக சரியா ஒரு இளம் வாலிபரா இளப்பெண்ணா நீங்க யார் கடந்து போறீங்க, இந்த சாட்சி உங்களுக்கான ஒரு ஆதாரம். உங்கள் கவலை கண்டிப்பாய் நிறுத்தப்பட முடியும். பேர் பார்கவி. எனக்கு 24 வயசு ஆகுது. எனக்கு முன்னாடி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது, மன அழுத்தமானது இருந்தது, பயமானது இருந்தது. எனக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபமானது இருந்தது. எனக்கு என் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் இருந்ததுனால எனக்கு ஒரு சமாதானமே இல்லாத நபரா இருந்தேன், ஒரு நிம்மதி இல்லாத நபரா இருந்தேன். நான் ஒரு நரகத்தை சந்திக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும், ஒரு பாரமானது இருக்கும். என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லார போல. ஆனா எனக்குள்ள அந்த பாரம் இருந்துட்டே இருக்கும், அந்த பயம், அந்த கட்டுப்படுத்த முடியாத கோபம். எது பண்ணாலும் யார் மேல இருந்தாலும் எனக்கு அந்த கோபமானது இருக்கும். எங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு வருவாரு, எங்க அம்மா கூட சண்டை போட்டு இருப்பாரு. இதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு அழுத்தமானது இருக்கும். ஏன் நான் இன்னும் இருக்கிறேன், நான் இறந்துட்டா கூட நல்லா இருக்குமே. எனக்குள்ள அந்த சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எனக்குள்ள அந்த நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையா இருக்குது சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளேயே நான் அழுதுட்டு இருக்கிற நபரா நான் இருந்தேன். எனக்கு அந்த நேரத்துல கோபமானது இருக்கும் எங்க அப்பா மேல. ஏன் இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு என் வீட்டுல இருக்கவே எனக்கு பிடிக்காது. அந்த நேரத்துல எங்கேயாச்சும் போயிடலாம், நம்ம யாரு கண்ணுக்குமே காணாம போயிடலான்னு சொல்லி அந்த எண்ணம் கூட எனக்கு இருந்திருக்கு. எனக்கு வீட்டுல யாருமே கவனம் கொடுக்கறதுக்கு இல்லை, யாருமே என்னை அக்கறையா பார்த்துக்கிறது இல்லை. ஸோ இந்த காரணத்தினால நான் வெளியில இருக்கிற ஒரு நபரை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் எனக்கு கவனம் கொடுப்பாரு, அவர் எனக்கு நல்லா பார்த்துப்பாரு. ஒரு நம்பிக்கையில நான் வெளியில ஒரு காதலனை நான் பார்த்தேன். ஸோ பிற்பாடு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை மிகப்பெரிய விதத்துல ஆரம்பிச்சது. எப்படின்னா, எங்க 2 பேருக்குள்ள அந்த ஒற்றுமையானது இருக்காது, அந்த புரிந்து கொள்ளுதல் இருக்காது. 2 பேருமே எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்போம். எங்க அந்த அந்த அன்பின் வாழ்க்கையில எங்களுக்கு நிம்மதியானது கிடையாது. எங்களுக்கு அந்த அன்பின் வாழ்க்கையில ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. எதுவுமே ஒழுங்கா இல்லை, எல்லாமே பிரச்சனையா இருந்தது. எனக்குள்ள என் வீட்டுல சந்திச்ச பிரச்சனையை விட எனக்கு அப்பதான் எனக்கு அதிகமா பிரச்சனையானது ஆரம்பிச்சது. அப்புறமா தான் நான் அந்த நபரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நபரா இருந்தேன். அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. ஸோ பிற்பாடு எங்க அம்மா என்ன பிரச்சனைனால சந்திச்சிருந்தாங்களோ வீட்டுல, அதே பிரச்சனையால நானும் பாதிக்கப்பட்ட நபரா இருந்தேன்.
நான் வந்து ஒருபோதும் நினச்சது கிடையாது என் வாழ்க்கை மாறும்னு. ஸோ அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் மூலியமா இந்த இன்விடேஷன் ஆனது நான் வாங்கினேன். ஸோ அந்த அழைப்பானது அவங்க கொடுத்தாங்க, அந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும்படி. ஸோ நான் அந்த இடத்துக்கு போனேன். அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு வந்து உதவி செஞ்சாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி பாட்டிலானது எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதை வந்து ப்ரேயர் பண்ணி கொடுக்கும்போது விடுதலையானதை நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் அந்த தண்ணியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு நான் வந்து அந்த தண்ணியை பார்த்தேன். நான் வந்து தீர்மானிச்சேன், இந்த தண்ணியோட நான் குளிக்கும் பொழுது என் பிரச்சனை எல்லாமே மாறும், நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருப்பேன்னு நான் தீர்மானிச்சேன். நான் விசுவாசத்தோட அந்த செயலானதை செஞ்சேன். பிற்பாடு நான் வந்து முழுமையா விடுதலை பெற்ற நபரா நான் இருந்தேன். எனக்கு வந்து வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் என் அன்பின் வாழ்க்கையிலே நான் வந்து எந்த பிரச்சனையானதை சந்திக்கல. இன்னைக்கு நான் நல்லா உணர்றேன், ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நபரை நான் உணர்றேன். நான் வந்து முன்னாடி நம்பலை என் வாழ்க்கை மாறும்னு. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் என் வாழ்க்கை மாறி இருக்கிறத. ஒவ்வொரு நாளும் நான் வந்து சமாதானத்தினால நிரப்பப்பட்ட நபராக இருக்கிறத. மிக நிச்சயமா மக்களே, இதுதான் உங்களுக்காக நாங்கள் கொடுக்கிற அழைப்பு. ஒருவேளை உங்களுடைய பல பிரச்சனைகள் நிமித்தமாய் நீங்க இந்த இடத்துல குழம்பிட்டு இருக்கலாம். எங்கு என்னுடைய உதவியானது உண்டு, என்னுடைய கவலை எப்பொழுது நிறுத்தப்படும்? எனவே நான் சரியாக நடக்க போகிற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். யாரெல்லாம் நீங்க பார்க்க போகிற இந்த சிறப்பான அழைப்பிலே இப்படியான பிரச்சனை கடந்து போகிற வாய்ப்பில் இருக்கிறீர்களோ, உங்களுக்கான உதவி உண்டு. உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்பட முடியும். இப்பொழுதே இந்த அழைப்பானது நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்திய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். மிக சரியா இந்த நேரம் நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9:30 மணி, ஞாயிறு காலை 9:30 மணி நாம் ஒன்றிணைய போகிற மாபெரும் இந்த வருடத்தினுடைய மாபெரும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருடத்துடைய மிகப்பெரிய சிறப்பு நிகழ்ச்சி இதுதான். இந்த நிகழ்ச்சியுடைய விசுவாசத்தை குறித்துதான் நான் உங்களுக்கு முன்னறிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் இங்கே திரையில பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போதைய எண்ணங்கள், மேலும் உறவுகளின் பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாவங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த படத்தில் செல்கிறீர்களோ, நான் தனக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் பிரச்சனையோ நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம். உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றின் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கரத்தை நீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு விசேஷமாய் வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 25ஆம் தேதி 9:30 மணி இந்த கவலைகள் நிறுத்தப்படக்கூடிய ஆண்டின் பெரிய நிகழ்ச்சியிலே தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. எந்தெந்த விதமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம்? நீங்க மிக தெளிவாய் நண்பர்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டது. இது மாத்திரமல்ல, எனக்கு இது மட்டும் இல்ல, இன்னும் அதிகமா இருக்கு. இன்னும் எத்தனை வேணுமானாலும் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில சொன்ன மாதிரிதான் கவலைப்படுவதை நிறுத்துங்க. ஆனால் இது வெறும் வாசகம் அல்ல, வெறும் நீங்க சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அல்ல.
இதற்கான முயற்சி கண்டிப்பாய் அவசியம் நண்பர்கள். ஏன்னா மக்கள் நினைக்கூடாது பாஸ் நரேஷ் இப்போ இந்த நிகழ்ச்சி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சில பேர் இந்த நிகழ்ச்சியினுடைய வார்த்தையில கண்டிப்பா திருப்தி அடைஞ்சிருப்பாங்க, சாட்சியில சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இது இவங்க வாழ்க்கையில படிக்க வேண்டுமானால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது விசுவாசத்தின் முயற்சி அவசியம். ஏன்னா இந்த மக்கள் எங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை மாறியதாய் சொன்னார்கள், கண்டிப்பாய் மக்கள் கேட்டிருப்பாங்க. மிக நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க கேட்பதிலோ அல்லது சாட்சிகள் பார்ப்பதிலோ உங்க வாழ்க்கை மாற்றம் அல்ல. உங்களுடைய செயலானதை எடுத்து வையுங்கள். எங்கு எந்த இடத்திலே இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொள்ளலாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வரவேற்கப்படுகிறீர்கள் மக்களே. தேவனுடைய வல்லமை இந்த சாட்சியில் பார்த்த ஒவ்வொரு மக்களுக்கு நடந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக நிச்சயமாய் நடக்கும்படியாக கண்டிப்பா இதான் நாங்கள் நம்புகிறோம் நண்பர்களே. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை வரை இணைந்திருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை தயார்படுத்த போகிறார். நீங்கள் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். இந்த நேரம் இந்த பாடல் ஒலிக்கிற தருணங்களை ஒன்றுபடுத்துங்கள், குடும்பத்தாரோட ஒன்று சேருங்கள். நாம் ஒரு விசுவாஸ் ஜபத்துல ஒன்றிணைய போகிறோம். தண்ணீரை விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறோம். கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும்படி நீங்கள் இந்த நேரத்திலும் எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் உடனே தொலைபேசியிலே செய்யுங்கள். ஜபத்துக்கான உங்கள் பெயர்களை கொடுக்க விரும்பினால், உங்க விண்ணப்பத்தை அனுப்ப விரும்பினால் நீங்கள் லைவ் சாட்டிலே பதிவிடலாம். அல்லது வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி டைப் பண்ணுங்க. உங்கள் பெயரை குறிப்பெடுத்துக் கொள்வோம், உங்க விண்ணப்பத்தை குறிப்பெடுத்துக் கொள்வோம். நிகழ்ச்சியிலே வருகிற நாட்களிலே கண்டிப்பா இதற்காய் நிச்சயமாய் ஜெபிக்கப்படும். உங்கள் சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறக்க வேண்டாம். கண்களாலே நிலையாக என்னை காண்கின்றவர், செவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர். அழுகின்றேனே நான், மகிழ்ச்சியில் பதில் காலை வரும். எனக்கருகில் நீ தொலைவில் இல்லை, என்றும் மாறாத உண்மையும் நீ. உடன்படிக்கையின் சத்திய தேவன், மனிதனில்லை நீ பொய் சொல்ல. எல்லாம் கடந்திடும், யாவும் மாறிவிடும். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சற்று முன்பு மக்கள் கேட்ட இத்தனை சாட்சிகள், அவர்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், வழிகாட்டுதல்கள், இவர்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்பதற்கான ஆதாரம், அடையாளம் என் தேவன். எனவேதான் இந்த நேரம் என்னோடு யாரெல்லாம் ஒரு பாரத்தோடு கவலையோடு இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, நான் ஜெபிக்கிறேன், இந்த தண்ணீர் ஆவிக்குரிய மருந்தாய் அவர்கள் சரீரத்துக்குள்ளே பாய்ந்து செல்லும்படி, அவர்களுக்கு இருக்கிற தவறான மனப்பான்மைகளை கழுவி, குழப்பங்களை நீக்கி, பயங்களை நீக்கி, பதற்றமான எண்ணங்களை நீக்கி, அவர்களுக்குள் ஒரு மன பலத்தை கொண்டு வரும்படி, மேலும் தீராத நோய்களையோ வலிகளையோ உணர்ந்து கொண்டிருந்தால் இந்த தண்ணீரினால் அவர்கள் குணமாக்கப்படுவார்களாய். விசேஷமாய் முக்கியமாய் விசுவாசிக்கிறவர்கள், அவர் எங்கே எந்த நிலைமையில் இருந்தால் ஒரு அற்புதம் நடைபெறட்டும் தேவன். இந்த தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமாய் அமர்ந்து இந்த ஜபத்தை பெற்றுக்கொள்கிற பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, இளம் வாலிபர்களை, இளம் பெண்களை, முதியோர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவர் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்ற நிச்சயம் அவர்களுக்குள் கொண்டு வார். சமாதானம் அவர்களை நிரப்பட்டும் ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நண்பர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் கவலைகள் கண்டிப்பாய் நிறுத்தப்படும். விசுவாசிங்கள், முன்னோக்கி செல்லுங்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். நாளை மீண்டும் எங்களோடு இணைய மறக்க வேண்டாம்.